ஓகே, நேற்று பார்த்து டாபிக் ஏதாவது இருக்கா ப்ரோ? ஆப்ஷனல் டாபிக் ஆரம்பிச்சிருப்பேன். அதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைங்க ப்ரோ. ஓகே, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ முடிச்சிருக்கோம். ஓகே, ஆர்எஸ்ஐ டைவர்ஜன் பார்க்குறோம். ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் யாருக்காவது தெரியுங்களா? சும்மா ஏதாச்சும் பாயிண்ட் சொல்லுங்க, தெரிஞ்ச பாயிண்ட். ப்ரோ அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு டைரெக்ஷனில் இருக்கும், நம்ம ஆசிலேட்டர் ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். ஐ மீன் ஹையர் ஹை ஃபார்மேஷன் ப்ரைஸ்லையும் லோயர் லோ ஃபார்மேஷனில் ஆசிலேட்டர்லையும் இருந்ததுன்னா அது டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ, கரெக்ட். வேற ஏதாவது ஐடியா இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ்? ஐடியா இருக்குங்களா ப்ரோ? இருக்கிறதா இருக்கும் சொல்லுங்க, டீட்டெயிலாக சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல. ஓகே. இப்போ ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து மேலே போகும்போது ஸ்டாக்கோ இண்டெக்ஸ் எது எடுத்தாலும் சரிங்களா, அதுக்கு கீழே வந்து ஆர்எஸ்ஐ வேல்யூ ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு விப்ரோ ஸ்டாக் எடுத்துப்போம். விப்ரோ ஸ்டாக் இங்கே இருக்கு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 rupees இருக்கு. இப்போ விப்ரோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா விப்ரோ ஸ்டாக் எடுத்து 400லேருந்து ஒரு 1000 rupees கொண்டு போகணும் பிளான் பண்ணிட்டாங்க சரிங்களா. அதுக்கான பொட்டன்ஷியல் அந்த ஸ்டாக் இருக்கு. இது எல்லா ஐடி கம்பெனி மாதிரி விப்ரோவும் நல்ல ஒரு ஐடி கம்பெனி தான். பட் எல்லா ஐடி கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து 2000 3000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விப்ரோ மட்டும் தான் நமக்கு 400 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ப்ரொமோட்டர்ஸ் வந்து 1000 rupees கொண்டு போகணும் வந்து டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான நல்ல க்ரோத்தாகவும் இந்த கம்பெனி இருக்கு சரிங்களா. இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நான் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இருக்கு சரிங்களா. ஆர்எஸ்ஐ விட கரெக்டாக இங்கே 40 இருக்கு. இங்கிருந்து வந்து நமக்கு அப்மூவ் ஸ்டார்ட் ஆகும். அப்மூவ் ஸ்டார்ட் ஆகி மேலே போயிட்டே இருக்கும்போது 400 இருக்க ஸ்டாக் வந்து ஒரு 700 rupees போயிடுச்சு கண்டினியூஸாக சரிங்களா. ஒரு 2 or 3 months கூட 700 rupees. 400 700 போனால் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்? ஒரு 80% கிட்ட ரேலி கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். 400 அப்படியே 100% எடுத்துருங்க சரிங்களா. 400 300 75% கரெக்டுங்களா. 75% என்னாச்சு உங்களுக்கு தொடர்ந்து சரிங்களா. நமக்கு ஜஸ்ட் ஒரு 30% மேலே போனாலே ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு மேலே போட்டுங்களா. பட் இங்கே 75% போயிருக்கு. பட் அதே டைம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ தான் அது கூட சேர்ந்து மேலே போயிட்டே இருக்கும். ஆர்எஸ்ஐ இங்கெல்லாம் போக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 85 போயிட்டு ஆர்எஸ்ஐ வேல்யூ எவ்வளோ இருக்கு? 85. இப்போ ப்ரொமோட்டர்ஸ் இதெல்லாம் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா கரெக்டாக 1000 rupees மேலே போய் சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க சரிங்களா. மேலே கொண்டு போக முடிவு பண்ணிட்டாங்க. ப்ரொமோட்டர் சைடும் அதான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கால்ஸும் அதை கொடுத்துருக்காங்க. டார்கெட்டில் 1000 மேலே போக சொல்லி கொடுத்தாங்க. பட் இங்கே வந்து ஆர்எஸ் எவ்வளோ இருக்கு? 85 சரிங்களா. இது 400 700 போறதுக்கு எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நவம்பர் மந்த் வச்சுப்போம். இது வந்து சரிங்களா. கிட்டத்தட்ட 3 months ஆயிடுச்சு. 3 மாசம் நல்ல மேலே போயிருக்க ஸ்டாக்கு ஆர்எஸ்ஐ மேலே நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆர்எஸ்ஐ வந்து 85 இருக்கு ஓகேங்களா. இப்போ 85 ஆர்எஸ்ஐ இருக்கும்போது இந்த ஸ்டாக் யாராச்சும் போய் உள்ள வாங்குவீங்களா? நீங்களா இருந்து வாங்குவீங்களா இந்த ஸ்டாக்கை? இல்ல ப்ரோ, இல்ல வாங்க மாட்டோம். வாங்க மாட்டீங்க. எதனால வாங்க மாட்டீங்க? ரீசன் ஓவர் பாட்ல இருக்கு அப்படிங்க. ஓவர் பாட்டில் இருக்கு. பட் வாங்காததுக்கு ரீசன் கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட் இதுவா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நியூஸ் எல்லாம் இருக்கு அவ்வளவு போகும் அப்படின்ட்டு. நமக்கு ஹார்மோன் என்ட்ரி இருக்கும், அது ஓகே. அது என்ட்ரி பாயிண்ட் அது ஓகே. சரி, இந்த ஸ்டாக் வந்து வாங்கின என்ன ஆக போகுது அதான் கொஸ்டின். இன்கேஸ் இந்த இடத்துல வாங்க என்ன ஆக போகுது? ஆல் டைம் ஹையா இருக்கிறதுனால ஃபாலோ ஆயிருமோங்கிற ஒரு பயம் இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா 500 போனாலும் அது ஆல் டைம் ஹை தானே. இது வரைக்கும் 300 நாள் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 500 போயிருந்தாலும் அது ஆல் டைம் ஹை தான். 700 கிடைக்கும்போது ஏன் வாங்க மாட்டீங்க? இல்ல என்னோட இது என்னன்னா நம்ம ஒரு என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த நேரம் பை பண்ணா நமக்கு டிஃபைனா ஸ்டாப் லாஸ் இருக்குன்னா நம்ம எவ்வளவு தூரம் மேல போகணும் வெயிட் பண்ணலாம். ஒண்ணு சரி ஓகே, இந்த இடத்துல ஸ்டாக் 1000 மேல வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க வாங்கினா என்ன ஆகும்னு கேட்கறேன். வாங்கினா ஒண்ணு மேல போலாம் இல்ல கீழேயும் வரலாங்க. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
ஆர்எஸ்ஐ ரிலேட்டடாக சொல்லுங்க. ஏன்னா ப்ரோ ஆர்எஸ்ஐ வந்து ஆல்ரெடி 85ல இருக்கு. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நீங்க சொல்லியிருந்தீங்க 85க்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் கீழே வருங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. அகைன் மேல போறதுக்கும் சான்ஸ் இருக்கு, மேபி கீழே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. நீங்க அகைன் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து இப்போ 85 கிட்ட இருக்கும்போது இங்க சடனா நம்ம ஒரு 700ல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இப்போ ஒரு 10 பாயிண்ட்ஸ் சும்மா சொல்றேன் ப்ரோ, ஒரு 690 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு. கரெக்ட், அவ்வளவுதான். சரிங்களா, அவர் என்ன சொன்னாருன்னா ஆர்எஸ்ஐ 85 இருக்கு. சரிங்களா, 85 இருந்துச்சுன்னா வந்து என்னன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு 50 பாயிண்ட் இறங்கிட்டு திரும்ப கூட மேல போகலாம். அதான் அவர் சொல்றாரு. புரிஞ்சா? அப்ப 85 ஆர்எஸ்ஐ இருந்துச்சுன்னா நீங்க போய் வாங்குவீங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், வாங்க மாட்டீங்க. அப்ப இன்வெஸ்டர்ஸ் இந்த போய் இங்க போய் வாங்குவாங்களா? நம்ம ரேட்டட் ட்ரேடர்ஸே போய் வாங்க மாட்டோம். இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்களா இந்த இடத்துல? இல்ல ப்ரோ, வாங்க வாங்க மாட்டாங்க bro. யாருமே வாங்காத பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி வாங்கி வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அப்படி நடக்க சான்ஸ் இருக்கு. ஒண்ணு, அப்படி இல்லாத பட்சத்துல என்ன ஆகும்னா 85 இங்க வந்து ஆர்எஸ்ஐ வந்துருச்சு. சரிங்களா, இப்ப இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 700க்கு மேல போகணும்னா, ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போகணும் என்ன ப்ராப்ளம் நடக்கணும்? ஸோ கன்ஃபர்மேஷன் ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன ஆகணும்? இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். Buying அதிகம். நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஷேர் வாங்க தான் ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? பல்க் ஆர்டர் ஷேரோட பிரைஸ், அதாவது பையர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாதான் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 85 இருந்தா யாரும் சொல்ல போய் வாங்குவாங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், வாங்க மாட்டாங்க bro. வாங்க மாட்டாங்க. வாங்கட்டு எப்படி ஷேரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்? ஆகாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு 1000 ரூபாய்க்கு மேல போயே ஆகணும். சரிங்களா, அதே டைம் வந்து பையர்ஸ் உள்ள கொண்டு வந்தாகணும். சரிங்களா, இப்போ மார்க்கெட் என்ன நடக்கும்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் கொடுப்பாங்க. அந்த ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 1 to 3% தான் இருக்கும். சின்ன ரெட் கலர் கேண்டில் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, ஜஸ்ட் ஒரு ரெட் கலர் கேண்டில் கொடுத்த உடனே ஆர்எஸ்ஐ 85 இருந்து 75 போயிடும். சரியா ப்ரோ? தென் அகைன் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். கிரீனோ ரெட்டோ ஃபார்ம் ஆகிருச்சுங்களா, மறுபடியும் அதே மாதிரி சின்ன ரெட் கலர் கேண்டில் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் சின்ன ரெட் கலர் கேண்டில் 75 பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படியே கீழே போய் ஒரு 67 போயிடும். இப்போ 67னா 75 அபோவ் தான் நமக்கு ஓவர் பாட்டு. இப்போ 67 ஒரு ஆவரேஜா இருக்கா ப்ரோ, நார்மலா இருக்கா? அப்போ வந்து 67 வந்து மறுபடியும் ட்ரேடர் சொல்லுவாங்க வாங்கறதுக்கு 80 பயப்படுவாங்க. 67 என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து உள்ள வாங்குவாங்க. வாங்கும்போது என்ன திரும்ப ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து மறுபடியும் ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி இந்த 700 ஈக்குவலாவே வந்து க்ளோஸ் ஆனா கூட உங்களுக்கு ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 67 வந்து ஒரு 69 தான் போயிருக்கும். சரியா? அந்த ஒரு கேண்டில பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 to 15 பாயிண்ட் ஒரே கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்க வந்து ஆர்எஸ்ஐ வந்து டைவர்ஜன்ஸ் நடக்கும். சரிங்களா, அப்படியே இருந்தா ரெண்டு மாறல. சரிங்களா, ஒரே கேண்டில்ல 10 to 15 10 to 15 பாயிண்ட் வந்து ஆர்எஸ்ஐ டிராப் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், ரெண்டு மாறல, ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போதுன்னு அர்த்தம். சரிங்களா, எதுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னா ஒரு கேண்டில் இவ்வளவு ஆர்எஸ்ஐ ஃபால் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், ஆர்எஸ்ஐ குறைச்சு விட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க, ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போறாங்க. ஏன்னா அப்பதான் உள்ள வருவாங்க. சரிங்களா, திரும்ப இங்கே க்ளோஸ் ஆனா கூட ஆர்எஸ்ஐ ஒரு 69 தான் இருக்கும். சரிங்களா, அதுக்காக திரும்ப என்ன மறுபடியும் மார்க்கெட் மேல போகும். பார்த்தீங்கன்னா அப்படியே 1000 கிட்ட போயிட்டு இன்பிட்டு நீங்க மறுபடியும் ஒரு 80 வச்சுன்னா மறுபடியும் பண்ணுவாங்க, ஒரு ரெட் கலர் கேண்டில் கொடுப்பாங்க. கொடுத்து எகைன் ஆர்எஸ்ஐ வந்து ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் ட்ராப் ஆயிடும். ட்ராப் ஆயிட்டு திரும்ப பண்ணுவாங்க, பே மேல கொண்டு போவாங்க. டவுன் சைடு வரும்போது அதே மாதிரி தான். இப்போ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. சரிங்களா, கரெக்டாக அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 500 இருக்குன்னா நல்லா ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. 500 பார்த்தீங்கன்னா 300 வந்துருச்சு. சரிங்களா, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ கூட சேர்ந்து ஃபாலோ ஆகுது. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 25 வந்துருச்சு, 20 வந்துருச்சு. சரிங்களா, 20 கீழே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆர்எஸ்ஐ வந்து போகாது. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப ஒரு கிரீன் கலர் கேன் வந்து ஒரே ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல மேலே போயிடும். ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் மேலே போயிடும். 20 15 பாயிண்ட் 35 ரூபா வந்துடும்.
சரிங்களா? திரும்ப நான் அடுத்த நாள் மாதிரி ரெட் கலர் கேண்டில் கொடுத்து அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வரும். இந்த இது வந்து நம்ம டைவர்ஜன்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ஒரே கேண்டில் வந்து 10 to 15 பாயிண்ட் மாறுச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து மாறதான் நடக்கும். இப்ப நம்ம நிஃப்டி எடுத்துப்போம். கரெக்டாக டிசம்பர் 21 அப்புறம் 15 பாயிண்ட் ட்ராப் இருக்குங்களா ஒரு கேண்டில் சொல்லிக்கோங்களா? 21 நமக்கு 20 வரைக்கும் பார்க்கணும். இங்க கேட்டுங்களா ப்ரோ? இந்த ஒரே கேண்டில் இங்க ஆர்எஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே தான் லைஃப் டைம் டை சரிங்களா? 21,000 கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? மேலே போயிட்டு இங்கே ட்ரேட் ஆகும்போது பாருங்க 80, 83 அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா ப்ரோ? 83 ட்ரேட் ஆகிட்டு ஆர்எஸ்ஐ வந்து யாராச்சும் உள்ள வருவாங்க கேட்டீங்கன்னா அவ்வளோ யாரும் வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. பிளஸ் வந்து ஆர்எஸ்ஐ 83 எப்போ வேணா மார்க்கெட் ஃபாலோ ஆகலாம். சரிங்களா? பட் என்ன பண்றாங்கன்னா நிஃப்டியில் ஒரே ஒரு கேண்டில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் 1.4% வெறும் 300 பாயிண்ட் தான் ஃபாலோ ஆயிருக்கு நிஃப்டி. சரியா ப்ரோ? பட் 300 பாயிண்ட் ஃபாலோ ஆனதுக்கு நிஃப்டி எவ்வளவு பாயிண்ட் ட்ராப் ஆயிருக்கு பாருங்க. இங்க வந்து 83, இங்க எவ்வளவு ப்ரோ? 68. எத்தனை பாயிண்ட் ப்ரோ? RSI பாயிண்ட் 15 points. 83, இங்க பாருங்க 68, 15 பாயிண்ட். கரெக்டா வந்து 15 பாயிண்ட் அப்படியே ட்ராப். இப்போ ட்ராப் ஆனால் என்ன அர்த்தம்னா ஒரே அந்த 15 பாயிண்ட் ட்ராப் ஆச்சுன்னா RSI வந்து டைவர்ஜன்ஸ் நடக்குது. சரிங்களா? சொன்னா ட்ரெண்ட் மாறல. உங்களுக்கு என்ன 68னா இப்போ வந்து நார்மல் சொன்ன ப்ரோ இது 68 நார்மல் தானே? 75 நார்மல் ஓவர் பட்டு நார்மல் பாருங்க அப்படியே கண்டினியூ ஆகுதா? அப்ப எந்த இடத்துலயுமே வந்து ஒரு கேண்டில் வந்து நமக்கு வந்து 10 to 50 பாயிண்ட் வந்து RSI டவுன் ஆச்சுன்னா திரும்ப போது மார்க்கெட்ல ரெண்டு அகைன் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு சட்டா இந்த கைண்ட்ல நினைக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாக் வந்து கண்டினியூஸா மேல போயிட்டாரு. ப்ரோ ஸ்டாக் தொடர்ந்து மேல போயிட்டே இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா 1700 இருந்துச்சு, அப்படியே கண்டினியூஸா ட்ரெண்ட். எவ்வளவு பர்சன்டேஜ்? ஐ திங்க் 20% இருக்குமா? கரெக்டா 24% மேல போயிடுச்சுங்களா? இந்த இடத்துல பாருங்க RSI எவ்வளவு இருக்கு வேற சொல்லுங்க. RSI 84. 84.8, ஆல்மோஸ்ட் 85. கரெக்டுங்களா? இப்போ 85 வந்து வாங்குவீங்களா இந்த ஸ்டாக் யாராவது? நல்ல ரேலி, லைஃப் டைம் ஹை, கரெக்டாக உச்சத்தில் இருக்கு 84.8. வாங்குமா ப்ரோ? பட் வந்து ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு, டார்கெட்டும் பெருசா வச்சிருக்காங்க. அப்ப மேல கொண்டு போகணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ரெட் கலர் கேண்டில் 84.5 85 கரெக்டா ஒரே கேண்டில் எவ்வளவு இறங்கி இருக்கும்? 10 பாயிண்ட் இறங்கி 15 பாயிண்ட் இறங்கி 13 பாயிண்ட். சரியா ப்ரோ? ஒரே கேன்ல 10 to 15க்குள்ளேயே வந்தாலே அது என்னது டைவர்ஜன்ஸ் தான் நடக்குதுன்னு அர்த்தம். ஒரே கேன்ல 13 பாயிண்ட் இறங்குச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம்? மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். ட்ரெண்ட் மாறல, ட்ரெண்ட் திரும்ப அதே தான் கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க இருந்து பாருங்க கரெக்டா இதுக்கு ஈக்குவலா தான் இதுக்கு மேல கேண்டில் இங்க க்ளோஸ் ஆயிருக்குங்களா? இதுக்கு ஈக்குவலா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இங்க RSI எவ்வளவு இருக்கு? 71. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சைடு விசிட் போயிட்டு மறுபடியும் திரும்ப அப்ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டை திரும்ப அப்படியே மேலே கொண்டு போயிட்டோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நடக்குது RSI டைவர்ஜன்ஸ் ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நீங்க வந்து நிறைய ட்ரேட் எடுக்க முடியும். எப்படின்னா நீங்க அந்த சார்ட் லிங்க் இருக்குல்ல ப்ரோ, இந்த சார்ட் லிங்க் ஓப்பன் பண்ணீங்கன்னா இது நீங்க வந்து கஸ்டமா இந்த ஸ்கிரீன் வந்து நீங்க செட் பண்ண முடியும். சரிங்களா?
ப்ரீமியம் வாங்கிட்டீங்கன்னா இது ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கும். பட் லைவ்ல வேணும்னா 50 மினிட்ஸ் டிலேவா இருக்கும். லைவ்ல வேணும்னா நீங்க வந்து ப்ரீமியம் வாங்கி தான் செட் பண்ண முடியுங்களா. இதுல வந்து நீங்க ஜஸ்ட் நிஃப்டி வேணா நிஃப்டி, அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் ஓகேங்களா. நிஃப்டி அவர் வந்து எஃப்என்ஓ ஸ்டாக் வந்து நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நேற்று இருக்க டேக்கும் இன்னைக்கு இருக்க டேக்கும் ஆர்எஸ்ஐ வந்து எது வந்து இந்த 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறத நீங்க இந்த ஃபில்டர்ல கொடுத்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா வந்து ஒரு சில ஸ்டாக் கிடைக்கும் ஓகேங்களா. நிஃப்டியில பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ தான் கிடைக்கும். பட் ஸ்டாக்ல வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு டேட்டா ப்ரீமியம் வாங்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க வந்து கண்டிஷனை கொடுத்துட்டு இங்க ரன் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் RSI greater than number 85. இப்போ 85 மேலே RSI நான் இங்கே ரன் பண்ணுறேன் சரிங்களா. வந்து நான் F1 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கேன், ரன் ஸ்கேன் கொடுத்தோன்னா எனக்கு வந்து ரன் பண்ணி கொடுத்துரும் சரியா ப்ரோ. இப்போ வந்து 85 மேலே இந்த 2 ஸ்டாக் இருக்கு ஓகேங்களா. RSI டெய்லி டைப் ஃப்ரேம்ல அது இங்கே டெய்லி வச்சிருக்கோம். இது வந்து நீங்க லோ டைப் ஃப்ரேம் வந்து நீங்க செக் பண்ணும்போது இன்ட்ரா டைப் நிறைய கிடைக்கும். இன்ட்ராடேல ஜஸ்ட் ஒரு கேண்டில் வந்து RSI பெருசா கொடுக்கும். அந்த மாதிரி கேண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். டைவர்ஜன்ஸ் நடக்குது இல்லையா. இதுல என்ன இப்போ ரன் கொடுத்தீங்கன்னா நமக்கு 50 மினிட்ஸ் டிலே இருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து டேக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. லோ டைப் ஃப்ரேம் வந்து 50 மினிட்ஸ் டிலே வந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். பட் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது என்னன்னா, நீங்க ரன் கொடுக்கும்போது பக்கத்துல லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அப்படியே கீழே போகும் சரிங்களா. ஸ்கிரீன்ல ஸ்கேன் பண்ண இல்லை சேவ் பண்ணு. இதை சேவ் பண்ணிட்டு இங்க வந்து பேக் டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே கீழே போகும். கீழே போனது பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எத்தனை மந்த்துக்கு பேக் டெஸ்ட் இருக்குமோ அது மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா. நான் 9 month கொடுத்தேன்னா 9 monthக்கான ரிசல்ட் இங்க கீழே இருக்கு, நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி ப்ரோ. இப்போ லாஸ்ட் 9 monthல என்னோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்டாக் எல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் இது ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். அப்போ வந்து எப்பெல்லாம் RSI டைவர்ஜன்ஸ் கிடைச்சிருக்கோ அந்த ஸ்டாக் எல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கண்டிஷன் கொடுத்து அந்த பேக் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தோம்னா அந்த டேட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் எதெல்லாம் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, எங்கெல்லாம் நமக்கு என்ட்ரிக்கான சான்ஸ் இருக்கு, இதெல்லாமே செக் பண்ணி பார்த்தாலும் சரிங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா RSI வந்து 85 மேலே கிடைச்சது டே டைம் ஃப்ரேம்ல. டேட் அண்ட் டைம் டேட் இருக்கும் ப்ளஸ் ஸ்டாக் ஒன்னே ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இதுல வந்து நான் செக் பண்ண வரைக்கும் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரேரா தான் கிடைச்சிருக்கு. பட் கிடைச்சப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஓகேங்களா. பட் நான் ஸ்டாக்கு செக் பண்ணல. பட் நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு யாராச்சும் ஒருத்தன் வந்து ஒரு பேக் டெஸ்ட் ரிசல்ட்டோ ஏதாவது ஒன்று சரிங்களா செக் பண்ணி பார்த்து ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ண மட்டும் தான் கற்றுக்க முடியும் சரியா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுல ஏதாச்சும் இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கு, இதுல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, இதுல லாஸ் ஆகிற மாதிரி இது இருக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொன்னா மட்டும்தான் அதுல இருந்து நம்ம கற்றுக்க முடியும் ஓகேங்களா. அதே வேற RSI டைவர்ஜன்ஸ்னா வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படியே ஆப்போசிட் இருக்கும். ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படியே ஃபுல் அப் ட்ரெண்டு. பட் RSI பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும் தெரியுதா. ஸ்டாக் வந்து அப்படியே மேலே போயிட்டு சைடிஸ்லேயே போயிட்டு மேலே போகுது. நமக்கு RSI பண்ணி எப்படி போகுதுன்னு ஏன்னா இங்க வந்து ஒரு ரெட் கேண்டி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா RSI பெருசா ட்ராப் ஆகும். பட் கிரீன் கலர் கேண்டி கொடுக்கும்போது RSI பெருசா மேலே போகாது. இந்த ரெட் கலர் கேண்டிக்கு வந்து RSI 15 பாயிண்ட் கீழே இருந்துச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 13 பாயிண்ட் கீழே இருந்துச்சு. தென் அடுத்த RSIக்கு 3 பாயிண்ட், அடுத்த கேண்டிக்கு 3 பாயிண்ட் RSI கீழே இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா வந்து கிரீன் கலர் கேண்டி வந்திருக்கு. பட் இங்க 70, இங்க வந்து 73, ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஆனா அது பாத்தீங்கன்னா இதுக்கு ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவலா தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேண்டில் ரெட் கலர் கேண்டில் வரும்போது RSI பாத்தீங்கன்னா வந்து நல்லா ட்ராப் ஆகும். பட் கிரீன் வரும்போது அந்த அளவுக்கு மேலே வந்து போகாது. இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேரக்டா இந்த இதுலயே இந்த இண்டிகேட் பார்த்தீங்கன்னா RSI செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்க இன்புட் வரும் சரியா. இந்த இன்புட்ல வந்து கீழே அப்படி ஷோ டைவர்ஜன்ஸ் வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் டைவர்ஜன்ஸ் நடக்குதோ அதுவே காட்டிடும். நடத்துறாரு இங்க போட்டிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா பியர் சரிங்களா. அப்ப என்னன்னா இங்க இருந்து ஃபாலோ ஆக போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா.
நெக்ஸ்ட் ஆனா இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் காட்டும், லைவ்ல காட்டாது. எங்கெல்லாம் ஆர்சி இது டைவர்ஜன்ஸ் நடந்து முடிக்குதோ அந்த இடத்துல இது காட்டும். சொன்ன இங்க பேரு ஒரு சின்ன, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அரசு வந்து பேரு கிடைச்சிருக்கு மறுச்சு. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு தான் காட்டும், நம்ம லைவ்ல காட்டும். இதோ பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இதுல டவுட் இருக்கா ப்ரோ ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ்ல? ஓகே ப்ரோ, டவுட் எதுவும் இல்லை ப்ரோ. டைவர்ஜன்ஸ் வந்து ஸ்கிரீன்ல கேட்ச் பண்ணீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு நல்ல என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் உங்க கையில விட்டுறேன். சரிங்களா? நான் செக் பண்ண டைம் கிடைக்கல, ஸோ அதனால உங்க கையில விட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. இன் கேஸ் அந்த ஸ்கிரீன் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இன்புட் கொடுக்கல டவுட் இருக்கு, எப்படி இன்புட் கொடுக்கல, இல்லை கண்டிஷன் எனக்கு தெரியுது பட் இங்க இன்புட் எப்படி என்னால கொடுக்க தெரியல அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க எனக்கு மெசேஜோ காலோ பண்ணுங்க, நான் ட்ரை பண்றேன். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து F1. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் தான் பார்த்துருவோம். ஏன்னா கேஷ் நம்ம கையில் இருக்க அமௌண்ட்டு கேஷாக கொடுத்து ஷேராக வாங்குறது. ஓகேங்களா? அந்த ஷேர் வந்து நம்ம 2 விதமாக வாங்கலாம். ஒன்று இன்ட்ராடேல பை பண்ணலாம், அப்படி இல்லாட்டி டெலிவரி ட்ரேட் சொல்லுவோம். சரிங்களா? டெலிவரி மீன்ஸ் என்னன்னா சிஎன்சி, கேஷ் அண்ட் கேரி. சரிங்களா ப்ரோ? இதுல வந்து என்னன்னா நம்ம ஹோல்ட் பண்ற அந்த டைமை பொறுத்து வந்து நம்ம நேம் வந்து வேற வேற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விங் ட்ரெண்ட் சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி பொசிஷனல் சொல்லுவோம். சரிங்களா? ஸ்விங் பொசிஷனல், தென் ஷார்ட் டர்ம், அப்புறம் லாங் டர்ம். இப்போ ஸ்விங் ட்ரெண்ட் என்னன்னா நம்ம இங்கிலீஷ்ல வந்து அந்த ஊஞ்சலுக்கு வந்து ஸ்விங் சொல்லுவோம். கரெக்டுங்களா? பார்க்கில் ஊஞ்சலுக்கு பார்த்தீங்களா, அது மேலே போயிட்டு கீழே வருது என்ன சொல்லணுமா, இந்த ஸ்விங் சொல்லுவோம். சரிங்களா? மார்க்கெட்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மேலே போயிட்டு திரும்ப இந்த கீழே மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது நம்ம ஸ்விங் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இது மேலே போற இந்த ஸ்விங்கை கேட்ச் பண்ற பேர் தான் வந்து ஸ்விங் ட்ரெண்ட். அதே மாதிரி இந்த கீழே வர ஸ்விங் பார்த்தீங்கன்னா இதை கேட்ச் பண்ற பேர் இது வந்து ஸ்விங் ட்ரெண்ட் சொல்லுவாங்களா? இந்த ஸ்விங்கள்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல தொடர்ந்து 1 மாசம் 2 மாசம் அப்படி மேலே போயிட்டே இருக்காது. ஓகேங்களா? ஒரு ஸ்விங் எப்படி இருக்கும்னா ஒரு 1 or 2 வீக்ஸ் மேலே போகும், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சின்ன கரெக்ஷன் போடும், மறுபடியும் 1 or 2 வீக்ஸ் மேலே போகும், ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன். சரிங்களா? அப்போ இந்த 1 or 2 வீக்ஸ் கூட நம்ம கேட்ச் பண்றதா என்னது நம்ம ஸ்விங் ட்ரெண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஒரு பொசிஷன் நம்ம எடுக்கிறோம்னா ஜஸ்ட் ஒரு 1 to 2 வீக்ஸ் வந்து நம்ம ஹோல்டு பண்றோம். சரிங்களா? அதுக்கு வந்து ஸ்விங் ட்ரெண்ட். இதே நீங்க பொசிஷன் எடுத்தீங்கன்னா உங்க டார்கெட் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம 3 to 4 செகண்ட் 1 month வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பொசிஷனல் ட்ரேட் சொல்லுவோம். இதுலயே பாத்தீங்கன்னா வந்து இங்க விப்ரோ ஸ்டாக் இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல வந்து எனக்கு விப்ரோ ஸ்டாக், என்னோட என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்களா? இப்போ இந்த ப்ரீவியஸ் கேண்டல பாத்தீங்கன்னா எவ்வளவு சைஸ் இருக்குன்னு, என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா வந்து இங்க இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்களா, டார்கெட் இங்க. இப்போ இந்த ப்ரீவியஸ் கேண்டல பாத்தீங்கன்னா இதே மாதிரி கேண்டில் இங்க ஃபார்ம் ஆயிட்டே வந்துச்சுன்னா இந்த டார்கெட் எவ்வளவு வரும் தோராயமா? இதே கேண்டில் 1 week 1 week 2 weeks அந்த மாதிரி ஆகுங்களா? ஆமா ப்ரோ. 2 மாசம் ஆக மாட்டாரு. இதே கேண்டில் இங்க அப்படியே ஒரு 2 weeks கிட்ட சான்ஸ் இருக்கா? அப்ப இது வந்து யாராவது அப்ப இது வந்து நம்ம கிட்ட யாராவது கேட்டாங்க இது என்ன ட்ரேட் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, ஸ்விங் ட்ரேட் சொல்லுவோம். சரி ப்ரோ? பட் இது எனக்கு டார்கெட் இங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கு, இந்த இடத்துல செகண்ட் டார்கெட், இங்க தேர்ட் டார்கெட், இந்த மாதிரி இருக்கு. இப்போ தேர்ட் டார்கெட்னா அட்லீஸ்ட் நம்ம 2 டார்கெட் ஆச்சு வெயிட் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல வாங்கிட்டோம்னா செகண்ட் டார்கெட் 2 வாரத்துல ஹிட் ஆக சான்ஸ் இருக்கா ப்ரோ? இப்போ திடீர் நியூஸ் வந்து ஒரே நாள்ல 10% 20% மேல போனா ஹிட் ஆகும். நியூஸ் எல்லாம் வரல, இதே கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிட்டே வந்துச்சுன்னா 2 வாரத்துல ஹிட் ஆக சான்ஸ் இருக்கா? இவ்வளவு தூரம் கம்மி தான். எப்படி ஒரு 3 வாரம் 4 வாரம் மேல ஆயிடும். கரெக்டுங்களா? ஸோ அப்படியும் போது இதை வந்து யாராவது வந்து என்கிட்ட இது என்ன ட்ரேட் கேட்டால் நம்ம ஸ்விங் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம், பொசிஷனல் ட்ரேட் சொல்லுவோம். சரியா? இதே இந்த இடத்துல நீங்க பாட்டம் எடுக்கிறீங்க, உங்க டார்கெட் வந்து ரொம்ப பெருசு,
பாட்டம் அடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ரொம்ப ஒரு 200 பாயிண்ட் மேல இருக்குன்னா அது வந்து ஷார்ட் டர்ம் சொல்லுவோம். ஷார்ட் டர்ம் எப்படி இருக்கும், நமக்கு 1 to 2 months வந்து நம்ம ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? லாங் டர்ம்னா வந்து உங்களுக்கு 3 months ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடும். ஸோ 3 to 6 months நம்ம என்னது நம்ம லாங் டர்ம் சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு மேல ஹோல்ட் பண்ற மாதிரி என்னது நமக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மற்றபடி இந்த ஸ்விங் ட்ரேட், பொசிஷனல் ட்ரேட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் அந்த நம்ம ஹோல்ட் பண்ண பீரியட் தான். சரிங்களா? ஜஸ்ட் டார்கெட் பக்கத்துலேயே இருந்துச்சா நம்ம ஸ்விங் ட்ரேட் சொல்லுவோம். டார்கெட் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா பொசிஷன் சொல்லுவோம். பொசிஷன் சொல்லும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி அந்த ஸ்டாக் வந்து 3 வாரமாச்சும் ஹோல்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்விங் ட்ரேட்னா ஒரு 1 or 2 weeks முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 2-3 daysக்குள்ள என்ன டார்கெட் வந்து ஹிட் ஆகிடும். அவ்வளோதான். சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ரேடுன்னு எடுத்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று டெலிவரி, இன்னொன்று இன்ட்ராடே. இதுல டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ. ஓகே. இந்த F1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம ஷேர் தான் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஷேரை பேஸ் பண்ணி அந்த ஷேர்ல வந்து நம்ம கான்ட்ராக்டை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கான்ட்ராக்டை பையோ செல்லோ பண்ணுவோம். அது மூலியமா நம்ம ப்ராஃபிட் எடுப்போம். ஓகேங்களா? F1 பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஃபார்ம்ல F1, ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன். நேற்று ஆப்ஷன் பையிங் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த F1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா F1க்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. இது வந்து நம்ம எது இண்டெக்ஸில் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி F1 ஸ்டாக்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. சரிங்களா? அந்த ஸ்டாக்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இந்த ஸ்டாக் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 180 இருக்கும். ஓகேங்களா? அந்த 180க்குள்ள மட்டும் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இப்போ ஃபியூச்சர்ஸ் என்னன்னா ஒரு ஸ்டாக் வந்து 1000 rupees. சரி, TCS எடுத்துப்போம். 1000 rupees இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்டாக் வந்து 1000 rupees இருக்குன்னா இந்த ஸ்டாக் வந்து எனக்கு மேலே போகுது, என்னோட சில ரிவ்யூ படி இந்த ஸ்டாக் வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆக போதுனா ஸ்டாக் என்ன ப்ரோ பண்ணுவோம்? பை பண்ணும். ஸ்டாக் நம்ம பை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 lakh இருக்கு. சரி ப்ரோ, என்கிட்ட வந்து ஒரு 1 lakh இருக்கு. சில வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 1 lakh அமௌண்ட் இருக்கு. 1 lakh நீங்க அமௌண்ட் வச்சு எவ்வளவு ஷேர் உங்களால வாங்க முடியும்? 100 ஷேர். சரிங்களா? இதே 10K இருந்தா ப்ரோ, 10K இருந்துச்சுன்னா உங்களால எவ்வளவு ஷேர் வாங்க முடியும்? 10 ஷேர் 10 ஷேர் வாங்க. சரிங்களா? இப்போ ஸ்டாக் பிரைஸ் மேலே போகும்னு தெரியும். சரிங்களா? இப்போ வந்து 10K தான் உங்க அக்கௌண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10K வச்சுட்டு 10 ஷேருக்கு மேல வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ஸ்ல வாங்கணும். 10K வச்சுட்டு 10 ஷேருக்கு மேல வாங்கணும்னு என்ன பண்ணணும்? இல்ல இன்ட்ராடே பண்ணணும் ப்ரோ. எஸ், இன்ட்ராடே பண்ணப்போ உங்களுக்கு ஷேர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்ட்ராடே பண்ணும்போது நமக்கு என்ன ப்ரோ கிடைக்கும்? லிவரேஜ் கிடைக்கும். அப்போ 10K இருந்தா என்ன ப்ரோ, என்ன லிவரேஜ் நமக்கு கிடைக்கும்? லிவரேஜ் எவ்வளவு கிடைக்கும்? 50K கிடைக்கும். 5x 5x நமக்கு 50K கிடைக்கும். 50K மூலியமா நம்மளால 50 குவான்டிட்டி வாங்க முடியும். பட் அங்க என்ன ப்ரோ பிரச்சனை இருக்கு? நம்ம இன்ட்ராடேலயே ஸ்கொயர் ஆஃப் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் டே நம்மளால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? கேரி ஃபார்வர்ட் பண்ணா நம்ம கிட்ட டிமேட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கான குவான்டிட்டி மட்டும் தான் நம்மளால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இப்போ 10,000 அக்கௌண்ட்ல இருக்குன்னா நான் 10 குவான்டிட்டி தான் என்னால் கேரி ஃபார்வர்டே பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி என்னால் வாங்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ராடேல இது ஒரு சின்ன இது இருக்கு. ஓகேங்களா? பட் ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே TCS ஃபியூச்சர்னு ஒரு இது இருக்கும், கான்ட்ராக்ட். ஓகேங்களா? TCS ஃபியூச்சர்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வந்து இதுல எனக்கு லிவரேஜ் கிடைக்கும். இதுலயே எனக்கு லிவரேஜ். TCS ஷேரா வாங்குறப்பல TCS நான் ஃபியூச்சரா வாங்கிட்டேன்னா இதுல எனக்கு லிவரேஜ் கிடைக்கும். சரிங்களா? 5x தான் லிவரேஜ். இதை பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் வாங்கும்போது இதுக்கு எக்ஸ்பைரி சொல்ல மந்த் எண்ட் எக்ஸ்பைரி. இந்த மந்த் எண்ட் வரைக்கும் என்னால இதை வந்து ஹோல்டு பண்ண முடியும். சரிங்களா? பட் இங்க என்னன்னா இதுக்கு வந்து டிஃபால்ட்டா ஒரு குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த குவான்டிட்டி மட்டும் தான் வாங்க முடியும். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு குவான்டிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த குவான்டிட்டி என்னமோ அதை மட்டும் தான் வாங்க முடியும். பட் பாத்தீங்கன்னா வந்து இது கூட லிவரேஜ் சேர்த்து வந்துடும்.
அது வந்து என்னன்னா நான் வந்து மந்த் எண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். நான் ஷேரா வாங்கினேன்னா அன்னைக்குள்ளேயே நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி ஆகணும், இன்ட்ராடே பண்ணணும். ஓகேங்களா? பட் வந்து நான் ஃபியூச்சர்ஸ் போய் வாங்கும்போது ஷேர்ல எனக்கு என்ன லெவரேஜ் இது மார்ஜின் கிடைக்குதோ அதே எனக்கு ஃபியூச்சர்ஸ்னு கிடைக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண குவான்டிட்டி மட்டும் தான் நம்ம பை பண்ண முடியும். ஏன்னா 100 குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த 100 குவான்டிட்டி நம்ம பை பண்ணி தான் ஆகும். பட் இன்ட்ராடே வந்து நமக்கு அந்த லெவரேஜ் கொடுக்கும்போது 50,000 ரூபாய்க்கு 10,000 50,000 ரூபாய் போகும். அந்த 50,000 கூட வந்து நம்ம 50 குவான்டிட்டி வாங்கலாம், 40 குவான்டிட்டி வாங்கலாம், நமக்கு எவ்வளவு குவான்டிட்டி வாங்கலாம். சரிங்களா? பட் இங்க வந்து ஃபிக்ஸட் குவான்டிட்டி. சரிங்களா? அந்த குவான்டிட்டினா ஃபியூச்சர்னு ஒரு லாட் வச்சிடும். சரிங்களா? ஆப்ஷன் எப்படி நம்ம ஒரு லாட் பை பண்றோம் அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு லாட்னது அதுக்குள்ள வந்து பண்டில் ஆஃப் குவான்டிட்டி இருக்கும். ஓகே, இப்போ டிசிஎஸ் ஃபியூச்சர்னா எவ்வளவு குவான்டிட்டி? $175. சரி, இப்போ 175னா ஒரு குவான்டிட்டி எவ்வளவு? 1000 rupees. இப்போ 175 எவ்வளவு ப்ரோ? சரி, 175 இன்டூ டிசிஎஸ் எவ்வளவு பிரைஸ் ரேட் யாருக்காவது தெரியுமா? 4000. $133. 1175 இன்டூ 4133 எவ்வளவு பிரதர் பிரைஸ் பாருங்க? 7,27,000. 7,23,000. ஒரு லாட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 7,23,000. பட் இங்க என்னன்னா இவங்க வந்து மார்ஜின் கொடுப்பாங்க. மார்ஜின் கொடுத்து என்ன ப்ரோ பிரைஸ்? இந்த எவரேஜ் கொடுப்போம் என்ன ஆகும் நமக்கு? கம்மியா 5 times. Divided by 5. அந்த 5ல ஒரு ரூபாய் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். சரி, இதே நான் பாத்தீங்கன்னா வந்து என்னோட டிமார்ட் அக்கௌண்ட் போய் ஆட் பண்றேன். டிசிஎஸ் ஆட் பண்றோம். சரிங்களா? ஆட் பண்ணிட்டு பக்கத்துல வந்து டிசிஎஸ் ஃபியூச்சர் இருக்கும். ஃபியூச்சர் ஃபெப்போட மந்த் நம்ம வாங்கிக்கலாம். இந்த டிசிஎஸ் நம்ம போய் பைன்னு கொடுத்தோம்னா ஒரு குவான்டிட்டி வந்து நமக்கு 4,000. சரிங்களா? 4,100 ரூபா. இப்போ 175 குவான்டிட்டி நான் வாங்கணும்னா 7,23,000. சரிங்களா? இதே நான் இன்ட்ராடேல வாங்கினா 175 குவான்டிட்டி எனக்கு அந்த லிவரேஜ் ஆகி 1.4 lakh ஆகும். சரி ப்ரோ, இன்ட்ராடே. பட் இது வந்து நான் இன்ட்ராடேக்குள்ளேயே முடிச்சாகும். ஏன்னா அந்த ஷேரை வந்து நான் ஹோல்டு பண்ணிட்டு நான் திரும்ப கொண்டு போக முடியும். பட் நம்ம ஃபியூச்சர்ஸ் வாங்கும்போது என்னன்னா நமக்கு மந்த் எண்ட் எக்ஸ்பைரி. ஒவ்வொரு மந்த் எண்டு வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி வந்து நடக்கும். அந்த எக்ஸ்பைரி முடிய வரைக்கும் இதை நான் ஹோல்டு பண்ணிக்கலாம். இங்க நான் பை கொடுக்கும்போது அதே வந்து 175 ஓவர் நைட் தான் நான் வாங்குறேன். நார்மல் ட்ரேட்ல எவ்வளவு ரூபா போட்டிருக்கு பிரைஸ்? 1,28,000. 1,28,000. சரிங்களா? வெறும் 1,28,000 இருந்தா போதும். உங்களால எவ்வளவு குவான்டிட்டி வாங்க முடியும் ஷேரை? 175. சரி ப்ரோ, 175 170 ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளவு ப்ரோ? 7.2 lakh. சரிங்களா? இங்க வந்து ஜஸ்ட் 1.3 lakh இருந்தா போதும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 7.2 lakh ஒர்த் இல்ல, அதை வந்து உங்களால பை பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ₹1 ஏறுச்சுன்னா அந்த 1% எவ்வளவு ப்ரோ? 4,000 1% 41 ரூபாயா? இன்டூ 1% ஏறுச்சுன்னா இன்டூ 175 குவான்டிட்டி எவ்வளவு ப்ராஃபிட் ப்ரோ? 7,175 ரூபா ப்ரோ. 7,000 ப்ராஃபிட். சரி, இப்போ டிசிஎஸ் வந்து பை பண்ணிட்டோம். பை பண்ண பிரைஸ் வந்து ஒரு 41 ரூபா. சரி, 1%னா 4,000 1% எவ்வளோ? நமக்கு 41 ரூபா. கரெக்டுங்களா? ஜஸ்ட் 41. இங்கிருந்து இவ்வளவு தூரம் போனா போதும். ஜஸ்ட் இவ்வளவு போனா போதும். எவ்வளவு ஒரு ப்ராஃபிட் வரும்? கிட்டத்தட்ட 7,000 ப்ராஃபிட். அதே அளவுக்கு இங்கிருந்து ஃபால் ஆச்சுனாலும் அதே 7,000 லாஸும் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்னும் பர்சன்டேஜ் தான் கணக்கு. சரிங்களா? என்ன இங்க குவான்டிட்டி அதிகமாக வரும், அதனால வந்து ப்ராஃபிட் பெருசா தெரியுது. இப்போ இங்க இந்த இடத்துல வந்து நான் இங்கிருந்து ஸ்டாக் வந்து மேலே போக நான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். இங்கிருந்து மேலே போக போகுது. கரெக்டாக அந்த இடத்துல போய் நான் வந்து என்கிட்ட ஒரு 1.3 lakh இருக்கு. 1.3 lakhக்கு என்னால் 130 ஷேர் வாங்க முடியும். சரி, 130 இல்லை 4,000 எவ்வளோ வாங்க முடியும்?
1.3 லேக் இப்போ 2 லேக் இருக்கு. 2.8 31 ஷேர் தான் என்னால் வாங்க முடியும். கரெக்டா ப்ரோ? இதே 1.3 ஆ. 9,000 வச்சு நான் என்ன பண்றேன், 31 ஷேர் வாங்குறதுக்கு பதிலாக ஃபியூச்சர் வாங்கிடுறேன். ஃபியூச்சர் வாங்கினா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 175 கிடைக்கும். இப்போ 175 கிடைக்கும் போது எனக்கு 41 ரூபா தான் டார்கெட், 1% டார்கெட். சரிங்களா? அங்க வந்து 30 பாயிண்ட் வாங்க போல இங்க வந்து நான் வந்து ஃபியூச்சர் வாங்கிட்டேன்னா சேம் அதே இது கிடைச்சா இங்க எவ்வளவு கிடைக்கும்? 7,000 ப்ராஃபிட். அங்க 1.3 லேக் வச்சுதான் நான் வெறும் ஷேர் மட்டும் வாங்கியிருந்தேன்னா 1% மேல போயிருந்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ப்ரோ? 1.3 லேக் 1% 1,300 ரூபா. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஃபியூச்சர்ஸ் இருக்கும். பட் இதுல வந்து என்னன்னா இதுல வந்து டிகேன்னு ஒரு ஆப்ஷன் இது இருக்கும். சரிங்களா? ஃபியூச்சர்ஸ்ல வந்து நமக்கு டைம் டிகேன்னு ஒன்று இருக்கும். நம்ம ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா வந்து என்ன இங்க டைம் டிகேன்னா பெருசாக இந்த ஃபியூச்சரோட டைம் டிகே நமக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாது. சரியா ப்ரோ? இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு ₹1,000 இருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸ் ₹1,000. இப்போ டேட் 1 நெக்ஸ்ட் 10 20 28 எக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். ஃபியூச்சரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ₹1,040 இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மணி வந்து என்னது ஜென்ரேட் ஆகுது. கரெக்டுங்களா? ஒருத்தன் பண்ற லாஸ் இன்னொருத்தன் ப்ராஃபிட்டா போகும். சரிங்களா? நீ இப்போ நான் வந்து ஒரு 10,000 லாஸ் பண்ணேன்னா அந்த 10,000 லாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 8,000 ப்ராஃபிட்டா போகும். சரிங்களா? மீதி 2,000 கவர்மெண்ட் போயிடும். சேம் அதே அதனாலதான் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து செக்மெண்ட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? எப்படியெல்லாம் லாஸை கொண்டு வருது அப்படியே லாஸை கொண்டு வந்தா மட்டும் என்ன ஆகும்? கவர்மெண்ட் டேக்ஸ் இதெல்லாம் நிறைய போகுதுங்களா? இப்போ 1,040 வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா எப்பவுமே ஸ்டாக்கோட பிரைஸோட ஃபியூச்சர் பிரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் போக போக என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக்குக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள இந்த பிரைஸ் கேப் வந்து குறைஞ்சிட்டே வரும். சரி, இப்போ கரெக்டாக வந்து 10 இருந்துருச்சுன்னா இங்க வந்து ஸ்டாக்கோட பிரைஸ் அதே பிரைஸ்ல இருக்குன்னா ஃபியூச்சர் பிரைஸ் என்ன ஆகும்? ₹1,080 வரும். திரும்ப அப்படியே கீழே வந்து 1,020. கரெக்டாக எக்ஸ்பைரி எனக்கு என்ன ஆகும்னா ஸ்டாக்கோட பிரைஸ் ஃபியூச்சர் பிரைஸ் ஈக்குவலா வந்துடும். புரிஞ்சுங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. சேம் டைம் இங்க என்னன்னா நம்ம ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் எக்ஸ்பைரி கிடைக்கும், பிளஸ் வந்து அடுத்த 2 மாசத்தோட எக்ஸ்பைரியும் கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஃபியூச்சர் வாங்குறோம்னா இதோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எவ்வளோ ப்ரோ? 28 ஃபெப்ரவரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே வந்து நான் மார்ச் வாங்குறேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எண்ட் வரைக்கும் இருக்கு. பாத்தீங்களா? மார்ச் 30 வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ஸ்டாக்கோட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட வியூ வந்து ஸ்டாக் வந்து இங்கிருந்து மேலே போகணும். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து வந்து என்ன டார்கெட் இந்த இடத்துல இருக்கேன் சார், நான் இங்கே வாங்குறேன். சரிங்களா? கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வாங்குறேன். என் டார்கெட் இந்த இடத்துல இருக்கு. சரி, அப்போ இது இந்த மந்த்துக்குள்ளே ஹிட் ஆகும் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருக்கா ப்ரோ? யாராச்சும் கேரண்டி கொடுக்க முடியுமா இந்த மந்த்துக்குள்ளே இது ஹிட் ஆகணும்? இல்ல ப்ரோ, அப்படி இல்ல ப்ரோ. கொடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து ஃபெப் மந்தோட எக்ஸ்பைரி எடுக்கிறேன். சரிங்களா? ஃபியூச்சர்ல நீங்க மார்ச் மந்த் எடுக்கிறீங்க. யாருக்கு வந்து ப்ராபிலிட்டி அதிகம்? மார்ச் மந்த் எடுக்கலாம். மார்ச் மந்த் எடுக்கிறோம். ஏன்னா ஃபெப் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் 20 days முடிஞ்சிடும். 20 daysக்குள்ள போகுமா தெரியாது. ஒரு கொஞ்ச நாள் சைட் போனா கூட போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. மார்ச் மந்த் எடுத்தா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1 மந்த் இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகுமா கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. பட் ப்ராபிலிட்டி அதிகம். அப்ப ப்ராபிலிட்டி அதிகமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டிகே கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா நான் வந்து ஃபெப் வாங்கும்போது இங்க ₹1,000 ஸ்டாக்கோட பிரைஸ்னா ஃபெப்போட ஃபியூச்சர் பிரைஸ் வந்து 1,040 இருக்கும். சின்ன எனக்கு ஒரு ₹40 டிகே வந்து நடக்கும். பட் இதே மார்ச் ஆகும்போது எங்களுக்கு ப்ராபிலிட்டி அதிகம். அப்படிங்கும்போது இவருக்கு என்ன இருக்கும்? ₹1,080 இருக்கும். சரிங்களா? இதே வந்து ஏப்ரல் வாங்கணும்னா இன்னும் வந்து என்ன ஆகும்? ₹1,120 அந்த மாதிரி பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த டிகே வந்து எப்பவுமே வந்து நமக்கு நடக்கிறது தான். இதையே பாத்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்றேன், டிசிஎஸ் ஃபியூச்சர் மார்ச் ஏப்ரல் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 133 இருக்கு. சரிங்களா? ஃபெப்போட ஃபியூச்சர் பிரைஸ் பாருங்க
136 சரிங்களா. மார்ச்சோடது 168, ஏப்ரலோட பாருங்க 196. ஓகே, அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ், ஒவ்வொரு மந்த்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா. அப்போ நமக்கு என்னன்னா இந்த இடத்துல டிகே நடக்கும்போது அந்த டிகே வந்து நம்ம பார்த்துட்டு எடுக்கணும் எப்பவுமே சரிங்களா. அப்போ நான் கரெக்டாக இந்த இடத்துல வந்து 133 ரூபாய்க்கு இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ஃபியூச்சர் வாங்குறேன்னா எனக்கு வந்து நடுவில் எவ்வளோ பாயிண்ட் இருக்கு, ரெண்டு கண்டில் எவ்வளோ பாயிண்ட் இருக்கு பாருங்க, 3 ரூபா ப்ரோ, 3 ரூபா. 3 ரூபா சரிங்களா. அப்போ 175 குவான்டிட்டினா இன்ட்டு நம்ம 4 ரூபானே போடுவோம். எனக்கு 700 எப்படி டிகே ஆகும், கண்டிப்பாக டிகே ஆகும் சரிங்களா. அப்போ இதை நான் மைண்டில் வச்சுட்டு தான் எடுக்கணும். 700 வந்து கண்டிப்பாக டிகே நடக்கும். ஓகே, அதை தவிர்த்து எனக்கு ப்ராஃபிட் வருமோ வரதை நான் பார்க்கணும் ஓகேங்களா. இப்போ நாளைக்கே ஸ்டாக் மேலே போயிடுச்சுன்னா நாளைக்கே நான் ப்ராஃபிட் வந்துடும், நாளைக்கே க்ளோஸ் பண்ணால் கூட எனக்கு ஓகே தான். பட் நாளைக்கு மேலே போகாமல் கொஞ்சம் சைடில் போனால் கூட எனக்கு என்ன டிகே வந்து நடக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட மார்ச்சோட எடுக்கிறேன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட் இருக்கு, 36 பாயிண்ட். 36 இன்ட்டு 175 எனக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபாய் டிகே நடக்க சான்ஸ் இருக்கு சரிங்களா. பட் இந்த மார்ச் மந்த் வரைக்கும் அந்த எக்ஸ்பைரி வச்சு நான் ஹோல்டு பண்ணிட்டே இருந்தால் தான் இந்த மொத்த டிகேவும் எனக்கு இருக்கும் சரியா ப்ரோ. இன்கேஸ் மார்ச் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா 36 பாயிண்ட் டிகே இருக்காது, ஒரு 10 பாயிண்ட் டிகே இருக்கும் சரிங்களா. அப்போ 10 பாயிண்ட்னு நமக்கு 1750 ரூபா நமக்கு வந்து டிகேல லாஸ் போயிருக்கும். அதை தவிர்த்து நம்ம டார்கெட் ஹிட் ஆகாமல் நமக்கு என்ன டார்கெட்டான ப்ராஃபிட் நமக்கு வந்துடும் சரிங்களா ப்ரோ. இப்போ ஃபியூச்சர்ஸ் ஆகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டிசிஎஸ் வச்சுப்போம். ஸ்டாக் ருபீஸ் வந்து 1000 ருபீஸ் இருக்கு சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபியூச்சர்ஸ் வந்து பை பண்ணுறேன். இப்போ போர்டு எக்ஸ்பைரி டைம் ஃபியூச்சர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1030 ருபீஸ் இருக்கு சரிங்களா. கரெக்டாக ஒரு 1 வீக் கழிச்சு இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ்லேயே இருக்கு. இது என்ன ப்ராப்ளம், ஸ்டாக் 1000 ருபீஸ் இருக்கு நமக்கு என்ன ஃபியூச்சர் ஸ்டாக்கோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிடும். ஃபியூச்சர் என்ன ப்ராப்ளம், சேம் ஆகும் ப்ரோ. டிகே கரெக்டுங்களா. எனக்கு எக்ஸ்பைரி இங்கே தான் இருக்கு சரிங்களா. எக்ஸ்பைரி இங்கே வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி சரிங்களா. இப்போ இது வரைக்கும் எனக்கு எக்ஸ்பைரி இருக்கு ஓகேங்களா. இந்த அளவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ஸ்டாக் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 1 வீக் கழிச்சு ஸ்டாக் ப்ரைஸ் எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ ஃபியூச்சர் என்ன இருக்கும், அதே ப்ரைஸ் இருக்குமா, லைக் குறைஞ்சிருக்குமா, இன்க்ரீஸ் ஆயிருக்குமா, குறைஞ்சிருக்கும். டிகே ஒன்று இப்போ இங்கே எவ்வளோ இருக்கும், 1025 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஒரு 10 ரூபா ஏறி இருக்கு. ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ஏறி இருக்கும். பட் டிகே நடந்திருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறேன், 1030 ரூபா வச்சுக்கிறேன். திரும்ப ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸ்ல இருக்கு. இங்கே என்ன இருக்கும் ஃபியூச்சரில் டைம் டிகே இருக்கும், திரும்பி லெஸ் இருக்கும் ப்ரோ. திரும்ப ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து 5 ரூபா ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறி இருக்கு. ஃபியூச்சரில் பெருசாக சேஞ்ச் இருக்காது. ஏன்னா இந்த வரும் டிகே நடக்கும். எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கரெக்டாக 1050 இருக்கு. நமக்கு என்ன ப்ரோ இருக்கும், ப்ரோ 1015 வந்துரும் ப்ரோ. சேமே வந்து முடிஞ்சிடும். கரெக்ட் ப்ரோ. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல வந்து எனக்கு எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்கு, 15 பாயிண்ட் எனக்கு ஏறி இருக்கு சரிங்களா. பட் ஃபியூச்சர் என்ன ப்ரோ இருக்கு, 15 பாயிண்ட் லெஸ்ஸா இருக்கு ப்ரோ. 15 பாயிண்ட் லெஸ் ஆயிருச்சுங்களா. அப்போ எனக்கு வந்து 15 பாயிண்ட் இங்கே லாஸ் சரிங்களா. அப்போ என்னன்னா எனக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு எதை கிராஸ் பண்ணா நான் ப்ராஃபிட் குள்ள வருவேன், 1300 1030 தான். 1030. அப்போ இதுதான் நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் சரிங்களா.
அப்போ நீங்க வந்து ஒரு பொசிஷன் எடுக்கும்போது ஃபியூச்சரோட பிரைஸ் என்ன இருக்கோ அதை வந்து கிராஸ் பண்ணிடும் அப்படியே நம்பிக்கை இருந்தால் தான் நீங்க என்ன பண்ணணும், வாங்கி ஆகணும். சரி ப்ரோ. அப்போ நான் இந்த இடத்துல வாங்குறேன்னா இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஃபியூச்சர் வாங்குறேன்னா ஃபியூச்சர் பிரைஸ் எவ்வளோ இருக்கு, 4136. அப்போ இந்த 4136ங்கிறத எனக்கு கிராஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா, எக்ஸ்பைரி டேட் கூட எனக்கு கிராஸ் பண்ணிடணும். 4136 வந்து பக்கத்துல இருக்கு, ரொம்ப கெட்டியா இருக்கு. இதை கிராஸ் பண்ணிட்டா போதும், நான் கன்ஃபார்ம் வந்து ப்ராஃபிட் குள்ளேயே தான் இருப்பேன். இல்லை நான் மார்ச்சோட வாங்குறேன்னா மார்ச்சோட பிரைஸ் எவ்வளோ ப்ரோ, 4166 இருந்துச்சா. இப்போ எக்ஸ்பைரி டேக்குள்ள வந்து எனக்கு இதை கிராஸ் பண்ணி இருந்தா போதும், நான் லாஸ் இல்லாம தப்பிச்சிருவேன். சரி, அது டேக்கு வந்து நான் சமாளிச்சிட முடியும். பட் இதை கிராஸ் பண்ணாம இங்கேயே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த டேக்கே வந்து லாஸ். இன்கேஸ் நமக்கு ஆப்போசிட்ல போச்சுன்னா அப்போ நமக்கு லாஸ் தான். சரியா ப்ரோ? ப்ரோ அங்கே இருந்தாலும் லாஸ், கீழே வந்தாலும் லாஸ் தானே ப்ரோ? ஆமா, கீழே வந்தா லாஸ் தான். ஓகே ப்ரோ. இன்கேஸ் வந்து நம்ம நினைச்ச மாதிரி ஸ்டாக் வந்து மேல போகுது, பட் இதை கிராஸ் பண்ணிடணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டைம் நிறைய இருக்கு, டெல்டியும் போய் லாஸ்ட்ல வாங்க, இது மார்ச் ஏப்ரல்ல வாங்குவோம். சரிங்களா, இந்த இடத்துல போயிட்டு வந்து ஏப்ரல் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 4196. 4196னா அது ரொம்ப மேல இருக்கும். இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா, இதை கிராஸ் பண்ணி அவங்க இதை கிராஸ் பண்ணா நான் ப்ராஃபிட் போக முடியும். சரிங்களா, அப்போ இதை கிராஸ் பண்ணிடுமா நமக்கு தெரியும். இப்போ என்ட்ரி எடுக்கும்போது ஓகே இதை கிராஸ் பண்ணிடுமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா, அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டே இந்த பிரேக் இவன் தாண்டி இருக்கணும். எப்போ என்ட்ரி எடுத்தாலும் நம்ம பிரேக் இவன் தாண்டி தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கணும். பிரேக் இவன் முன்னாடி ஃபர்ஸ்ட் டார்கெட் இருந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா இன்டர்டேல பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை பை பண்ணலாம். கரெக்டா ப்ரோ? பை பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் வச்சு என்ன பண்ணலாம், ஸ்டாக்கை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா? ஆமா ப்ரோ, ஆமா. இன்டர்டேல வேற என்ன பண்ண முடியும் ஸ்டாக்ல? மார்ஜின் இன்டர்டேல பையிங் மட்டும் தான் இருக்குங்களா? செல்லிங்கும் பண்ணலாம் bro. செல்லிங் இருக்குச்சுன்னா இன்டர்டே செல் பண்ணிட்டு திரும்ப பை பண்ணி நம்ம அதுலேயும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். பட் அதுவும் எப்போ க்ளோஸ் பண்ணி ஆகணும், அன்னைக்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? ஆமா ப்ரோ, மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது அன்னைக்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா, அதில் கேரி ஃபார்வர்டே கிடையாது. ஸ்டாக் மூலம் என்ன பண்ணலாம், இருக்கிற அமௌண்ட் வச்சு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும், பட் செல்லிங்ல பண்ண முடியும். பட் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை நம்ம செல்லிங் பண்ண முடியும், அதே என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்டு பண்ண முடியும். சரியா ப்ரோ? அப்போ இந்த ஸ்டாக் ஃபாலோ ஆகும் போது ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா இங்கே டேரக்டாக ஃபியூச்சரை செல் பண்ணிட்டு நீங்கள் அந்த 1 month வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கு. செல்லிங் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். சரிங்களா, ஆப்ஷன் செல்லிங்க்கு தான் அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும். ஃபியூச்சர் வந்து பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் ஒரே அமௌண்ட் தான். இங்கே போய் நான் பை கொடுத்தேன்னா சரி வந்து ஓவர் நார்மல் ட்ரேட் தான் வாங்குறேன் 1.28. சரிங்களா, இதே நான் செல் மாத்துறேன், மேலே செல் கொடுக்கும்போது எனக்கு சேம் அதே 1.28 தான். ப்ரைஸ் வந்து மாறவே மாறாது. பட் என்னன்னா நமக்கு வந்து மினிமம் வந்து 1 lakh மேலே இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு போகவே முடியும். 1 lakh நம்ம கிட்ட கேபிட்டல் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஃபியூச்சர் போக முடியாது. ஆப்ஷனோ இல்லை வந்து ஸ்டாக்கோ தான் நம்ம பண்ண முடியும். சின்ன ஷேரோ தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டேரக்டா செல் கொடுக்குறேன்னா இதே பிரேக் ஈவன் இங்கே நம்ம ஃபியூச்சர்ல என்ன ப்ரைஸ் இருக்கோ இதே தான் நமக்கு சேம் பிரேக் ஈவன். பட் என்னன்னா இந்த பிரேக் ஈவனை கிராஸ் பண்ணி மேலே போகாம இருக்கும். நமக்கு ஆப்ஷன் பை இது ஃபியூச்சர் பைக்கு இந்த பிரேக் ஈவன் கிராஸ் பண்ணி பிரைஸ் மேலே போகணும். செல்லிங் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. சரி, நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன், அங்கே செல் கொடுத்துறேன். சரிங்களா, செல் கொடுத்துட்டு இதோட பிரைஸ் அதே பிரைஸ் தான் இருக்கு. இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 1000 ரூபாய் ட்ரேட் ஆயிடுச்சு. சரி ப்ரோ, நம்ம வித்துட்டு திரும்ப எவ்வளோக்கு பை பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வரும், செல் பண்ணி திரும்ப எப்போ பை பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் 950. அதாவது நம்ம ஒரு பிரைஸ் வித்துருக்கோம், வித்த பிரைஸ் வந்து எந்த பிரைஸ்ல பை பண்ணா ப்ராஃபிட்? நம்ம வித்த அதோட கம்மியான பிரைஸ். கரெக்ட், அதோட கம்மியான பிரைஸ்ல நம்ம பை பண்ணாதான் ப்ராஃபிட். சரிங்களா, இப்போ 1030 ரூபாய்க்கு வித்தேன்னா 1029 நான் பை பண்ணா கூட எனக்கு அது ₹1 ப்ராஃபிட் தான். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ ஸ்டாக் வந்து கரெக்டா நான் செல் பண்ணும்போது 1030 ரூபாய் இருக்கு. சரிங்களா, இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வீக்னு வச்சுக்கோ, 1 வீக் வந்து கம்ப்ளீட் ஆகுது.
1 வீக் கம்ப்ளீட் ஆகும்போது ஸ்டாக்கோட பிரைஸ் எனக்கு எந்த சேஞ்சும் இல்லை, ஸ்டாக் அதே பிரைஸ்ல நிக்குது. 1 வீக் முடிஞ்சா இதோட ஃபியூச்சர் பிரைஸ் என்ன வரும்? அது அப்படியே இருக்கும், லெஸ் ஆகும் இல்ல இன்க்ரீஸ் ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? எதனால இன்க்ரீஸ் ஆகுது? டிகே இல்ல ப்ரோ, டிகே டிகேனா பிரைஸ் என்ன வரும்? குறையுமா? 1030க்கு ஆட்டோமேட்டிக்கா 1025 வந்துருமா? நம்ம எதுக்கு இங்க செல் பண்றோம்? செல் பண்றதுக்கு ரீசன் என்ன? ஸ்டாக்கு கீழே போகும். ஸ்டாக் வந்து கீழே போகணும் நம்ம செல் பண்றோம், கரெக்ட் ப்ரோ. பட் ஸ்டாக் எனக்கு கீழே போகாம இருந்தாலும் அந்த டைம் வந்து எடுத்தனால எனக்கு இங்க என்ன ஆச்சு ப்ரோ? டிகே வந்துருச்சா? டிகேனால நமக்கு என்ன ஆச்சு? 5 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. குறைஞ்சனால நமக்கு ப்ராஃபிட் தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, ப்ராஃபிட் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1000 இப்போ 990 போயிடுச்சு. நம்ம நினைச்ச மாதிரி ஸ்டாக் ஒரு 10 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு. இங்க என்ன இருக்கும்? இங்க 10 ரூபாய் 1000 வந்திருக்கும் ப்ரோ, 1000 வந்திருக்கும். நமக்கு இன்னும் டைம் வந்து இன்னும் 3 வாரம் இருக்கு. அப்போ கொஞ்சம் தான் டிகே நடத்தும். சரிங்களா? அப்போ ஒரு 10 ரூபாய் இங்க இறங்கி இங்க வந்து 15 ரூபாய் இறங்கிடுச்சு. சரிங்களா? செகண்ட் வீக் நமக்கு நல்ல இங்க 10 ருபீஸ் இறங்கிருக்கு, இங்க 15 பாயிண்ட். சரிங்களா? செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா வந்து இன்னுமே நமக்கு நல்ல ப்ராஃபிட். திரும்ப பாத்தீங்கன்னா வந்து எகெயின் ஸ்டாக் ருபீஸ் மறுபடியும் மேல போகுது, 1000 ருபீஸ் கிட்டே வந்துருச்சு. இங்க நான் 10 ரூபாய் ஏறி இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் ஏறி இருக்கும். தேடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட். சரி ப்ரோ, எக்ஸ்பைரி எனக்கு பாக்குறேன் ஸ்டாக்கோட பிரைஸ்ல எனக்கு எந்த சேஞ்சும் இல்லை. எக்ஸ்பைரி எனக்கு ஃபியூச்சர் பிரைஸ் என்ன ப்ரோ இருக்கும்? சேம் பிரைஸ் வந்து இருக்கும் ப்ரோ. 1000 கரெக்ட். இது வந்து எக்ஸ்பைரி டேட். சரிங்களா? அப்ப இங்க நமக்கு என்ன ப்ரோ ஆச்சு? ஸ்டாக் பிரைஸ்னா வித்தப்ப என்ன பிரைஸ் இருந்துச்சோ அதே பிரைஸ் தான் ஸ்டாக் இருக்கு. ஏன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இறங்கவே இல்லை, 1 ரூபா கூட இறங்கல. பட் ஃபியூச்சர் என்ன இருக்கு? 30 பாயிண்ட் இறங்கிட்டு. 30 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட். 30 பாயிண்ட் ப்ராஃபிட்னா நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு ப்ரோ? 30 × 125 எவ்வளவு வரும்? ஆல்மோஸ்ட் நமக்கு 5250 ருபீஸ். சரிங்களா? 5000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட். இன்கேஸ் ஸ்டாக் வந்து நான் நினைச்ச மாதிரி கீழே இறங்கி ஒரு 20 பாயிண்ட் மேல போயிடுச்சு, அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? 1020. இப்ப எனக்கு ப்ராஃபிட் லாஸ் ஆகும் ஒரு 10 பாயிண்ட். 10 பாயிண்ட். இப்ப நான் வித்த பிரைஸ் 1030. சரிங்களா? திரும்ப எந்த பிரைஸ்ல நான் வாங்கினா எனக்கு லாஸ் வரும்? 1030க்கு மேல போடும். 31. சரிங்களா? 1000 ரூபாய்க்கு மேல போன லாஸ். இந்த 1031 வரணும்னா என் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1031 போகணும், கரெக்டுங்களா? ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன ஆகும்? 1030 ரூபாய்க்கு மேல போகணும். அப்ப என்னன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர் வாங்கும்போது ஃபியூச்சரோட பிரைஸை கிராஸ் பண்ணாம இருந்தாலே போதும், நான் ப்ராஃபிட்குள்ள வந்துடுவேன். சரியா ப்ரோ? அப்போ எனக்கு எக்ஸ்பைரி டே வர டைம் இருக்கு. எக்ஸ்பைரி டேக்குள்ள எனக்கு இதை தாண்டவே கூடாது. இதை தாண்டாம ஒன்றும் அங்கேயே சுத்திட்டு இருக்கணும். அப்படி நான் நினைச்ச மாதிரி ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே இறங்கணும். சரிங்களா? இப்போ இங்க நம்ம டிசிஎஸ் போய் வாங்குறோம். டிசிஎஸோட ஃபியூச்சர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4166 இருக்குன்னா 4166. இதுதான் வந்து நான் எக்ஸ்ட்ரா விற்கணும். சரிங்களா? எனக்கு ஒன்று ஸ்டாக் இங்கேயே சுத்திட்டு இருக்கணும், அப்படி நான் நினைச்ச மாதிரி கீழே போகணும். இதுக்கு மேல போய் க்ளோஸ்மெண்ட் ஆகக்கூடாது. புரிஞ்சுங்களா? கிளியரா புரிஞ்சுங்களா? ஃபியூச்சர் செல்லிங்ல அப்ப நெக்ஸ்ட் மந்த்துக்கு அதுக்கு அப்புறம் காம்பரேட் வாங்கினா அப்ப டிகே அதிகமா இருந்தா அப்ப ப்ராஃபிட் அதிகமா நடக்கும், கிடைக்கும். ப்ராஃபிட் அதிகமா நடக்கும். ஓகே ப்ரோ. பட் என்னன்னா உங்களுக்கு 1% மேல போனா அந்த 1%க்கான லாஸ் பெருசா இருக்கும், ஏன்னா குவான்டிட்டி பெருசு. அப்போ நீங்க எடுக்கும் போதே என்னோட ஸ்டாப் லாஸ் 1% 2%. இந்த டிசிஎஸ் ஸ்டாக்கு 1% 7000 ஸ்டாப் லாஸ். சரி ப்ரோ. பட் இதே பார்த்தீங்கன்னா விப்ரோ எடுக்கிறேன். விப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 490. சரிங்களா? இப்போ விப்ரோட போயிட்டு ஃபியூச்சர் நான் ஆட் பண்ணும்போது எவ்வளோ கொண்டு 1500. சரிங்களா? 490 4.9 into
7,500. இதுலயும் சேம் 7,300. சரிங்களா, 1% நமக்கு லாஸ் ஆச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும் ப்ரோ? 7,300 லாஸ் ஆகும். சரிங்களா, அப்போ நான் ரிஸ்க் வந்து என்னோட எஸ்எல் வந்து 2% இருந்துச்சுன்னா இன்டு 2 டைம்ஸ். அப்போ 2% ரிஸ்க் எவ்வளவு ப்ரோ நமக்கு? 14,000 ரிஸ்க்கு போறீங்கன்னு அர்த்தம். உங்க எஸ்எல் வந்து 2% இருக்குன்னா உங்க ரிஸ்க் வந்து 14,000. சரிங்களா, பட் இதுவே வந்து கரெக்டாக நீங்க 20% கொடுத்தோமா அந்த இடத்துல நீங்க ஃபியூச்சர் வாங்கியிருக்கீங்க, கரண்ட் மந்த் எல்லாமே போன நெக்ஸ்ட் மந்த் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க டைம் எடுத்தோம் அப்படியே மேலே போயிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ 78 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா, இப்போ 78 இன்ட்டு 2,500 எவ்வளோ ப்ராஃபிட்? 1,70,000. ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா, அப்போ எடுக்கிற ரிஸ்க்கு ரிவார்டு கரெக்டாக நமக்கு செட் பண்ணியிருக்குமா அப்படி பார்க்கணும். சரிங்களா, அதே மாதிரி ஒரு 10 ஸ்டாக் இருக்கு. சரி, அந்த 10 ஸ்டாக்ல மட்டும் நம்ம டெய்லி வாட்ச் பண்ணாலே போதும், நமக்கு நல்ல நல்ல என்ட்ரி கிடைக்கும், இன்ட்ராடேலி கிடைக்கும், நமக்கு வந்து சின்ன சின்ன சிங்கிளி கிடைக்கும். சரிங்களா, அந்த ஸ்டாக் ஒன்றுச்சு நான் உங்களுக்கு லேட்டர் அனுப்பிச்சுடுறேன். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அதை தவிர்த்து நீங்க வேற எந்த ஸ்டாக்குமே பார்க்க வேண்டாம். ஸோ நம்ம எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இன்னைக்கு இப்போ நம்ம ஸ்டாக் பார்த்துட்டு இருக்கோம், விப்ரோ ஸ்டாக்கு. டக்குன்னு யாராவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த குரூப்ல வந்து வேற ஏதாச்சும் நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ போட்டுருவாங்க, உடனே அங்கே போய் உட்காந்துருவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா கணேஷ் சார் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பேங்க் நிஃப்டி போட்டிருக்கோன்னா உடனே இது என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு இதுலேயே உட்காந்துருவோம். இங்கே பார்த்துருவோம்னா நம்ம ஸ்டாக்கை மிஸ் பண்ணிடுவோம். இல்லை, இப்போ இவர் பேங்க் நிஃப்டி பார்க்குறாருன்னா இவர் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்றாரு, அதனால அவர் மட்டும் அவர் வாட்ச் பண்றாரு. சரிங்களா, நமக்கு எந்த செக்மெண்ட் கரெக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. பேசிக்னு போகும்போது பேசிக்கா வந்து நமக்கு வந்து ஸ்டாக் தான், நம்ம ஸ்டாக் மட்டும் தான் பார்க்கணும். இது நம்ம பார்க்க வேண்டாம். சரி, இது வந்து அவரோட கப் ஆஃப் டீ, நமக்கு இது தேவைப்படாது. அப்போ வந்து நமக்கு ஸ்டாக் நம்ம ஸ்டாக் உள்ளே தான் இருக்கணும், மற்றவங்க எந்த சார்ட் போட்டாலும் நம்ம கண்டுக்கூடாது. சரி, அப்போ அவரு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு இருக்காருன்னா அவர் பேங்க் நிஃப்டி மட்டும் தான் பார்க்கணும், நம்ம போற சார்ட் வந்து அவர் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி செக்மெண்ட் வந்து மாறவே கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க எதுல சான்ஸ் வைக்குது அதுல உள்ள போங்க, அந்த மாதிரி போகவே கூடாது. ஒரு செக்மெண்ட் அதுல மட்டுமே நீங்க இருந்தா மட்டும்தான். ஏன்னா அந்த செக்மெண்ட் நீங்க எடுத்து ட்ரேட் பண்ணும்போது இன்னைக்கு ப்ராஃபிட், நாளைக்கு லாஸ் வரும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா புது சினாரி வரும், அதுக்கடுத்த நியூஸ் வரும், திடீர்னு ஒரு கிராஷ் வரும், அதுக்கு ஒரு RSI டைவர்ஜன்ஸ் நடக்கும். இந்த மாதிரி டெய்லி ஒரு கான்செப்ட் பார்த்துட்டே இருப்பீங்க. கண்டினியூஸா அதில் பார்த்துட்டே இருந்து கன்சிடர் ட்ரேட் பண்ணி மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டே இருந்தால் தான் நீங்க ஒரு 3 மாசத்துல ஒரு 6 மாசத்துல நல்ல ட்ரேடாக மாற முடியும். பட் அப்படி விட்டுட்டு இன்னைக்கு ஸ்டாக் நாளைக்கு நிஃப்டி அப்புறம் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அந்த மாதிரி மாத்திட்டே இருந்தீங்கன்னா 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் நீங்க வந்து ஒரு நல்ல ட்ரேடாக மாற முடியும். அந்த 2-3 இயர்ஸ் டைம் போனா பிரச்சனை இல்லை, டைம் கூட சேர்த்து உங்களுக்கு காசும் போயிடும். சரியா ப்ரோ? ஏன்னா நீங்க பண்றதுல பத்தி எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, பட் இதே ஒரே செக்மெண்ட்ல கன்சிஸ்டண்டா நீங்க ட்ராக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க செக்மெண்ட்டுக்கு எல்லா சினாரியும் ஜஸ்ட் ஒரு 1 or 2 monthsல பார்த்து முடிச்சிருவீங்க. இப்போ எல்லா சினாரியும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு சினாரியும் எப்படி அப்ரோச் பண்ணும், எந்த சினாரியோ அவாய்ட் பண்ணும், எல்லாமே உங்களுக்கு கற்றுக்கலாம். சரியா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இன்னைக்கு பார்த்து டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ, புரிஞ்சிருச்சு. இல்ல ப்ரோ. நம்ம இந்த 50 Okay, ml bro. செட்டப் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று குரூப்ல போட்டிருந்தேன்ல, ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருந்தா சொல்லி ஞாபகம் இருக்கா ப்ரோ? 50 ml செட்டப் ஸ்டூடெண்ட் ட்ராக் பண்ணாரு சொன்னால 2 days பேக். பார்த்தீங்களா? ஒரு எந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காச்சும் தெரியுங்களா? ஜனவரி நினைக்கிறேன் ப்ரோ. ஜனவரி ஜான் போட்டிருக்காங்க. இவர் வந்து ஆமா ப்ரோ. 2023 ஜான் பேட்ச் தான். புரிஞ்சா ப்ரோ? 2023 ஜான் பேட்ச். ஓகே ஓகே ப்ரோ. நம்ம இந்த இயருக்கு தான் பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து மந்த் போட்டு 24 போட்டிருக்கோம். 23 போட்டிருப்போம். 2023 எல்லா செக்மெண்ட்டும் பார்த்து அடிபட்டு கடைசியில 50 ml மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். அது மட்டும் ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்டா அது மட்டுமே ஃபோக்கஸ்டா இருக்காரா, அதனாலதான் நமக்கு இந்த ரிட்டர்ன். சரிங்களா, ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நம்ம ஈக்விட்டி ஸ்டாக் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் ஒரு கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த செக்மெண்ட் மூவ் ஆயிப்போம். சரிங்களா, அப்போ ஒரு செக்மெண்ட் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றவங்க சொல்றாங்க இல்லை மற்றவங்க சார்ட் போடுறாங்க அப்படி போட்டு, ஏன்னா மற்ற இப்போ கணேஷ் சார் இந்த சார்ட் போட்டிருக்காரா, இந்த மாதிரி நிறைய பேர் ப்ராஃபிட் போடுவாங்க. ஆனா அவங்க ப்ராஃபிட் எடுத்தா மட்டும் தான் போடுவாங்க, லாஸ் வர டைம்ல போட மாட்டாங்க.
ஸோ நான் ப்ராஃபிட் எடுக்கணும் அதை பார்த்துட்டு நீங்க போய் உட்காந்துருக்கூடாது சரிங்களா. மற்ற நாள் அவங்க லாஸ் பண்ணாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. பரவாயில்ல 20-30,000 ப்ராஃபிட் போட்டுறாங்க நீங்க போய் உட்காந்துட்டீங்கன்னா கஷ்டம் சரிங்களா. ஓகே இது டவுட் இருக்கு அப்புறம் சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே கிளியர் ப்ரோ. ஓகே ப்ரோ இப்போ பார்த்து டவுட் இருக்கு அப்புறம் ப்ரோ ஆப்ஷன்ஸ் இல்லைங்க ப்ரோ, ஆப்ஷன்ஸ் வீடியோ அனுப்பிச்சிங்களா, அதுல ஒரு டவுட் இருக்குங்க. சொல்லுங்க bro. இல்ல நமக்கு வந்துட்டு இப்போ ஹார்மோனிக்ஸ் படி பார்க்கல நமக்கு மேல டார்கெட்ஸ் எவ்வளவு போகுங்கிறது நமக்கு ஃபர்ஸ்டே தெரியுங்க. அதனால தைரியமா நம்மளால ஒரு என்ட்ரி போட முடியும். அப்ப நம்ம அவுட் ஆஃப் மணில ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து அந்த பிரைஸ் ரீச் ஆகல அந்த மாதிரி இல்ல bro, பண்ணலாம். நமக்கு டார்கெட் பாயிண்ட் தான் தெரியும், அது எப்போ ரீச் ஆகும் நமக்கு தெரியாது. சரிங்க அப்போ ரீச் ஆகுது வந்து டைம் எடுத்துச்சுன்னா டீகே ஆயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஃபியர் சரி சரி இப்போ விப்ரோ வந்து மேலே போச்சு நம்ம சொன்னோம், விப்ரோ மேலே போச்சு கரெக்டுங்களா. இந்த பிரைஸ் இருந்தால் ஒரு பரிசை கொடுத்து மேலே போயிடுச்சு. ஆமாங்க. பட் சார்ட் இப்படி பார்க்கும்போது நமக்கு நல்லா மேலே போயிருக்குன்னு தெரியுது. பட் என்ட்ரி நம்ம இங்கே எடுத்துருப்போமா, ஆமாங்க. அதனால மேலே போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பிக்கப் ஆச்சு, இந்த கிரீன் கலர் கேன்ல தான் ஒரு பிக்கப் 2 கழிச்சு தான் போயிருக்கு. ஆமாங்க 80 days. இந்த இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பிரீமியம் 20 rupees இருந்தா கூட இங்கெல்லாம் பிரீமியம் என்ன ஒரு 20 rupeesங்கிறது வந்து 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு போயிடும். ஆமாங்க ஆனா மந்தே முடிய போகுது கரெக்டாக 18 நாள் மந்தே முடிஞ்சிடும். ஆமாங்க. அப்ப என்னன்னா இந்த ஒரு சில ஸ்டாக் இங்க ஹிட் பண்ணிச்சு உடனே மேலே போயிடும், ஒரு சில ஸ்டாக் வந்து டைம் எடுத்து மேலே நமக்கு தெரியாது. சரிங்க ப்ரோ. சரி அதனால நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சரி அதனால சேஃபா நம்ம ட்ரை பண்ணணும். ரிஸ்க் எடுக்கலாம், அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கலாம், இப்பவே எடுக்க வேண்டாம். சரிங்க ப்ரோ. அப்புறம் நீங்க பப்ளிக் குரூப்ல வந்துட்டு சிட்டி யூனியன் பேங்க், பந்தன் பேங்க் இதெல்லாம் கொடுத்துருந்தீங்களா, அதெல்லாம் நானும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 2% டார்கெட் கொடுத்துட்டு அது டார்கெட் சொல்லாமல் எப்படி எனக்கு தெரியல, 2% மூவ் ஆயிட்டு திரும்ப ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிற மாதிரி இருக்கு. பேக் செக்டர் எல்லாமே இப்போ ஃபால் ஆயிடுச்சு ஆஃப்டர் 3 days ஆகும். சரிங்க ப்ரோ. இது நமக்கு நிஃப்டி வந்துட்டு புல்லிஷா இருந்ததுன்னா இது எல்லாமே ஒர்க் ஆகும், அந்த அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் அப்படி இருக்குங்களா இல்ல எப்படி? ஒவ்வொரு செக்டரும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். சரிங்க சரி நான் லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிஎஸ்சி பேங்க்கு பப்ளிக் செக்டர் பேங்க் ஃபுல்லாகவே ஃபால். எஸ்பிஐ அதே மாதிரி ஒரு 2 பேங்க் மட்டும் தான் மேலே போச்சு, அதாவது மீதி இருக்க எல்லா பேங்க்கும் பெரிய ஃபால். சரிங்க ப்ரோ. சம்திங் நியூஸ் நான் சரியா ரீட் பண்ணல, அதனால தான் ஃபால் ஆச்சு. மற்றபடி இருந்துச்சுன்னா மேலே போயிருக்கும். சரிங்க சரிங்க. வேற எதுவும் இருக்குல்ல? இல்லைங்க ப்ரோ, அந்த டாபிக் சரியில்லை நான் கேட்குறேன். நீங்க ஏபிசிடி பேட்டர்ன் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டே அப்லோட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டே வீடியோவும் 8th டே வீடியோ மட்டும் நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்க, அதை நான் பார்த்துருந்தேன். அதனால அது மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேங்க. அப்படின்னா அது எப்படி எடுக்கலாம், இது எப்படி கேட்கலான்ட்டு கேட்டேங்க. அப்லோட் பண்ண பேலன்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோம், ஒரு ஐடியா கிடைச்சிரும் சரிங்களா. இந்த 5.2 பார்த்து சரிங்க. இந்த ஸ்டாக்ஸ் அனுப்புறீங்களா? இப்போ 10 ஸ்டாக்ஸ் நாங்கள் அனுப்பிச்சுட்றோம் ப்ரோ, கிளாஸ் முடிஞ்சு நான் அனுப்பிச்சுட்றேன். நாளைக்கு இருக்கா கிளாஸ்? நாளைக்கு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் ப்ரோ, எல்லாத்துக்கும் ஓகேனா எனக்கு ஓகேங்க. நாளைக்கு நான் வந்து குரூப் மெசேஜ் போடுறேன், நீங்க கொடுத்துருங்க. குரூப்ல போல் போடுங்க. இன்னைக்கு இந்த RSI ஸ்கிரீன் செக் பண்ணி பாருங்க சரிங்களா. இது அந்த RSI ஸ்கிரீன்ல ஒரு டவுட் இருக்குங்க. நம்ம பிரைஸ் எவ்வளவுக்கு மேல RSI வேல்யூ வந்துட்டு எவ்வளவுக்கு மேல இருந்ததுன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாங்க. அப்போ போயிட்டு நம்ம பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு 85, 80க்கு மேல இல்ல 74க்கு மேல இருந்ததுன்னா செக் பண்ணணும். எதுக்கு ப்ரோ? RSI வேல்யூ வந்துட்டு இவ்வளவுக்கு மேல இருந்ததுன்னா ஒரு ஃபால் வந்து வரையில நம்ம கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி சொல்லிருக்கலங்க. டைவர்ஜென்ஸ் அப்படியா? அதெல்லாம் ஆமாங்க. அது ஸ்டாக் யூஸ் பண்றதுக்கு அது வேற மாதிரி இருக்கும். லாஸ்ட் கிளாஸ் எடுத்தோம், அது கடைசி கிளாஸ். இப்ப சொன்னது வந்து RSI டைவர்ஜென்ஸ் மட்டும். RSI டைவர்ஜென்ஸ் ஒரே கேண்டில்ல 15 பாயிண்ட் 10 to 15 பாயிண்ட் டவுன் ஆகும். அது மட்டும் அது எவ்வளவு எந்த இடத்துல இருந்ததுனாலும் பிரச்சனை இல்லைங்களா? பிரச்சனை இல்லை. ஓகே, RSI வந்துட்டு இப்ப 50ல இருக்கு, அங்க இருந்து ஒரு 15 பாயிண்ட் கீழே விழுந்ததுன்னா மறுக்கா கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சரிங்களா. ஓகே ஓகே புரிஞ்சுதுங்க ப்ரோ. இதுல நீங்க ஸ்கிரீன் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் அவங்களோட செட்டப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 15 minutes பிரேக் அவுட்.
இது சரி. புல்லிஷ் ஃபார் இது வந்து பிடிஎஸ்டி புல்லிஷ் ஃபார் எஸ்டடி சரிங்களா. லாஸ்ட் மினிட்ல இது இதெல்லாம் புல்லிஷா இருக்கும் அதெல்லாம் எடுத்து கொடுக்கும். சரி அது வந்து வால்யூம் சடனா உள்ள வால்யூம் வரும் சரிங்களா. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் என்னன்னா அதுவே வந்து பிக் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து அவங்க வந்து ஓனா அவங்களோட இது இன்புட்டை கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி அது நிறைய பேர் இந்த மாதிரி லைக் கொடுத்தாங்கன்னா அது வந்து முன்னாடி வந்து நீக்கும் சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்ல வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 பேர் இது லைக் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி இப்போ இந்த மாதிரி ஸ்கின்னர்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுலயே வந்து டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஸ்கின்னர் எதுக்கு நீங்க கொடுத்துருக்காங்க. சரி சடன் ரைஸ் தர் வால்யூம் 2x ட்ரேட் சரிங்களா. அந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து அவங்க வந்து தெளிவாக சொல்லிப்பாங்க. இதுல இருந்து நம்ம பேங்குறதுக்கு இது ஃபண்டமெண்டலும் கூட எடுக்கணும் சரிங்களா. பக்கத்துல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ல எது ப்ராஃபிட் வந்து 200% கொடுத்து இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. சரி நாளைக்கு வந்து சண்டே தான் மோஸ்டா நிறைய பேர் டைம் இருக்கும். இந்த மாதிரி டைம் இருந்துச்சா இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. சரி ப்ரோ நீங்க ஒரு சில தடவை செக் பண்ண டவுட் வரும். டவுட் வந்து நீங்க கேட்கறத கத்துக்க முடியும் சரி ப்ரோ. சரிங்க ஓகே ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. ஆர்எஸ்ஐ ஸ்டாப் லாஸ் எப்படி ப்ரோ செட் இல்ல பண்றது? ப்ரோ ட்ராக் பண்ணுங்க நம்ம அதை பார்த்துப்போம் சரிங்களா. நீங்க ஸ்கிரீன்ல செக் பண்ணுங்க எடுத்து நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம் சரிங்களா. சரி, okay. ஓகே ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. குட் நைட் ப்ரோ. டவுட்னா கால் பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ.